எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்க. ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டெக்கத்லான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ராசரி ஷாப்பிங்காக கஃப்லான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யோகுட்டிக்கு வந்து ஆகஸ்ட் 20th பர்த்டேங்களா. ஸோ அவருக்காக கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதுவும் அவரை வச்சுக்கிட்டே அவருக்காக சர்ப்ரைஸாக வாங்கலான்னு வந்திருக்கோம். ப்ளஸ் கேம்பிங் டென்ட் வந்து பார்க்கணும், அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இன்றைக்கி வீடியோ. இப்ப வாமா இருக்காது, இது அந்த அளவு வாமா இருக்காது. இது வந்து பெட் 3 பேர் தூங்கிக்கலாம், நல்லா தாராளமா இருக்கு. தள்ளியோ பெருசா பெட்ட போட்டு நல்லா தூங்கலாம். இப்படி கொஞ்சம் காத்து வர்றதுக்கு தான் ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆமா, நிற்க முடியாது, குஞ்சு 3 பேர் தூங்கலாம். என்ன பெட்ரூமுக்கு க்ளோஸ் வேறு பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஹாலு. இங்கே வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு கிச்சனில் வந்து கிச்சன் செட்டப்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எனக்கு சமைச்சிக்கலாம். ஆனால் அதுக்குலாம் தனியாக வாங்கணும் சமைக்கிற அந்த குட்டி அடுப்பு வீட்டில் வச்சுக்கலாம். அது பார்க்கலாம், வாங்க வந்து அது டென்ட் இருக்கிறதுலே காஸ்ட்லியான டென்ட் எதுன்னு பார்க்கலாமா. இது வந்து 400 euros வருது, 399 400 euros வருது. இது அப்புறம் பேசுறீங்க இது பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 219க்கு வெறும் இது மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கிறதுல இது பெருசு 749லேருந்து இப்போது 649க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆஃபர் 140 × 210 சென்டிமீட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ சும்மா இது ஒரு ஹால் மாதிரி. இங்கேயே நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு வர திங்ஸ் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பெட்டு 3 பேர் 4 பேரெல்லாம் இங்கே தாராளமாக தூங்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்குன்னா, கோகுல் சொல்லு கோகுல், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லு. எதுக்கு இந்த டென்ட் எல்லாம் எதுக்காக இங்கே இப்படி வச்சிருக்காங்க? கேம்பிங் பிளாட்ஸ்ல போய் டென்ட் போட்டு தங்குறது. இதுக்கு நிறைய கேம்பிங் பிளாட்ஸ் இருக்கு. இட்டாலி, ஸ்பெயின்லாம் போனால் கேம்பிங் பிளாட்ஸ் ஒரு நாளைக்கு 30 euro 40 euro ரெண்ட் எடுத்துட்டு ஒரு பெரிய இடம் கொடுத்துருவாங்க. கார் பார்க் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே. அப்படியே டென்ட் போட்டு நடந்து போகிற தூரத்தில் லேக், நடந்து போகிற தூரத்தில் ஸ்விம்மிங் பூல், நடந்து போகிற தூரத்தில் விளையாடுறதுக்கு இடம், இன்டோர் ஸ்டீல் பிளாட்ஸு, அப்புறம் அங்குள்ளேயே டாய்லெட் இருக்கும். வெளியவே இங்கேயே நம்ம கிரில் சமைக்கலாம். சமைச்சிட்டு இருக்கிற குண்டா எடுத்துகிட்டு போய் கழுவுறதுக்கு இடம் எல்லாமே இருக்கும். போனால் ஒரு 10 days நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம எந்த ஒரு நாளைக்கு 2-3 பிளேஸ் பார்க்கணுன்னு அவசரமாக ஓடாமல் நம்ம ரிலாக்ஸாக ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸ் போனால் போதும் அப்படின்ட்டு இங்கேயே எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே லேக்கெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த இயர் வந்து இது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். யோகுட்டி பர்த்டேக்கு வந்து ஒரு 1 week மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. நம்ம கார்லேயே எல்லா திங்ஸும் எடுத்து போட்டு போயிட்டா இது போதும், நம்ம 3 பேர் ஃபேமிலிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் நாங்கள் ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டு போனோம். ஓகே, இது வாங்கிக்கலாம், இங்கே 3 பேர் நல்லா தூங்கலாம், இங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிளான், ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பிளேஸ் எல்லாம் கூட பார்த்து வச்சுட்டோம் இங்கே போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சுன்னா, யோகுடிக்கிட்ட வர பர்த்டே ட்ரிப்பு போகலாம், அங்கே போய் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து வரமாட்டேன்ட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நான் வந்து கேக் கட் பண்ணுவேன், தனியாக ட்ரிப்பெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். 3 weeks லீவ் இருக்குல்ல அப்படின்னா பரவாயில்ல, எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து கேக் கட்டிங்ஸ்லாம் எனக்கு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதனால் அப்படியே வந்து பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இயர் வந்து நாங்கள் வாங்கலை. சரி, எப்படியும் நெக்ஸ்ட் இயர் தான் போகிற மாதிரி இருக்கும், போகும்போது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வாங்கலை. சும்மா ஜஸ்ட் பார்க்கும்போது சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து 259. இது ஓகே தான், இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, 2 சைடு இருக்க மாதிரி. எங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு. 199க்கு 149க்குள்ள இருக்குது, பட் ரொம்ப குட்டி. இது 149 euros தான். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். 3 பேர் தூங்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மேலே வந்து ரொம்ப சூடாக இருக்கும், லைட்டான கவர்னால ரொம்ப வார்ம் ஆயிரும் நம்ம ஸ்டே பண்ணும்போது. சம்மர்லலாம் ஸ்டே பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி. இப்படி கார்லேயும் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்படி அங்கே போய் போட்டுட்டா. ஸோ ஆக்சுவலி கேம்பர் வேன் வந்து அதுவும் பார்த்தோம், அது ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எதுவுமே நடக்கல இந்த வாட்டி. ஆகஸ்ட்டில் 3 வாரம் லீவுமே அப்படி சும்மா தான் போகுது. அதில் 1 week வந்து பயங்கர பிஸி. யோகுடி பர்த்டேக்காக பிளான் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும், அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ரிட்டன் கிஃப்ட் வாங்குறது, யோகுட்டிக்கு திங்ஸ் வாங்குறது, அந்த மாதிரியெல்லாம் இது போயிடுச்சு.
இத்தலானுக்குள்ளே வந்தாச்சு. வெளியே பயங்கரமான வெயில். இந்த 1 வீக்காகவே சரியான வெயில், பயங்கர சுடாக இருக்குது. போன வாரம் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா செம்ம குளிர், மழை, வின்டரே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் செம்ம வெயில், கொஞ்சம் சைக்கோ வெதர் மாதிரி தான் இங்கே இருக்குது. கொஞ்சம் பாட்டில்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து யோகுட்டிக்கு வந்து நாங்கள் ஒரு என்ன பார்த்தோம், நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் இல்லை. இப்போ நீ என்ன வேணும்னு கேட்ட? கோலா. அவன் எப்படி சொல்கிறான் பாருது. கோகுலுக்கு வந்து இந்த இபைக்ஸ் மாதிரி தான் கண்ணு. எப்போ வந்தாலும் ஒரு தடவை பார்க்குறாரு, வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் எப்போ வாங்குறதுன்னு தெரில. அவர் நீயும் வாங்க, இப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு வேணாம், எனக்கு தான் ஆல்ரெடி சைக்கிள் இருக்கலாம், இல்லை இபைக்ஸ் வாங்க அப்படின்ட்டு வேணான்னு சொல்லிட்டா. உனக்கு எதோ கோகுல் பிடிச்சிருக்கு? காணாமல் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள பாருங்களேன், ஒவ்வொரு விலையும் பாருங்களேன். 2,999 3,000 euros, கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா இந்த பைக்கு. கோகுல் 3 லட்ச ரூபா இந்த பைக்கு தான். நம்ம ஊரில் சைக்கிள்னு சொல்லுவோம், நம்ம ஊர்லலாம் அப்பா இது ஒரு 2.5 லட்சம் ரூபா இந்த சைக்கிள். பைக்ஸ் எல்லாமே. ஆக்சுவலி யோகுட்டி பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக சைக்கிள் வாங்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அவன் நல்லாவே சைக்கிள் ஓட்டுறாரு, அதனால் கீர் சைக்கிள் மாற்றிக்கலாம், அடுத்து சும்மா நார்மல் சைக்கிள் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு கீர் சைக்கிள் பார்த்தோம். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் போட்டோம் அப்படிங்கிறதுனால அப்புறம் அவர் என்ன யோகுட்டி வந்து அந்த பாருங்க நான் காட்டுறேன், இந்த ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களுமே வந்து சரி சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த 14 இயர்ஸ் வரைக்கும் இதை ஓட்டலாம். இது பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ்லேருந்து ஓட்டலாம், 125 சென்டிமீட்டர் இருக்க வரைக்கும் ஓட்டலாம். ஆக்சுவலி அப்போ நாங்கள் வந்து இது வந்து ஸ்கூட்டர், இது வந்து 4 இயர்ஸ்லேருந்து ஓட்டல. இப்போ ஆக்சுவலாக யோகுட்டிக்கு இந்த பர்த்டே வந்து 5 இயர்ஸ்க்கு. ஓட்டுடா, ஏன் பயப்படுற? சின்ன குட்டி வாண்டெல்லாம் பாருங்க எப்படி ஓட்டி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குன்னு அழகாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ பார்த்துட்டேன், அழகாக ஓட்டிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். யோஹான் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து 8 இயர்ஸ்ல இருந்து. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 75 யூரோஸ்க்கு இருக்குது, 50 யூரோஸ்க்கு இருக்குது. நம்ம வாங்கினது வந்து இந்த க்ரீன் ஒன் 75 யூரோஸ் அதோட ப்ரைஸ். அது ஏன்னா அதில் தான் வந்து பிரேக் இருக்குங்க. சில இங்கே பாருங்கள், இந்த 50 யூரோஸ் இதுலலாம் பிரேக் கிடையாது. ப்ளஸ் யோஹான் வந்து ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஒன் தான் ஓட்டி பார்த்தான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி அதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு பர்த்டே அப்போ வந்து வாங்கிக்கலாம் வாங்கினோடனே அவனும் அடம் பிடிக்காமல் வந்துட்டான். ஆனால் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கும்போதே கோகுல் போய் அதை பில் போட்டு காரில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாரு தெரியாமல். ஸோ அதை பேக் பண்ணி பர்த்டே அன்றைக்கி சர்ப்ரைஸாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதான் டென்ட்டு பெருசாகும்ல, அங்கேயே இருக்குல்ல மிஷினை போய் ஸ்டே பண்ணுற இடத்துல இருக்காதா? ஒரு சில பிளேஸில் இருக்கலாம், ஒரு சில பிளேஸில் பெட்டு தனியாக வாங்கணும், இதுக்குள்ளே போடுறதுக்கு தனியாக வாங்கணும். பெட்டு பின்ன முன்னாடி இருக்குல்ல. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி பெட்டு. ஷூவை வச்சுறதை ஷூ வைக்கக்கூடாது. டெக்கத்லானில் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிராசரி ஷாப்பிங் வந்துவிட்டோம். இங்கே சண்டே எல்லாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் லீவ் இல்லைங்களா, நாங்கள் சாட்டர்டே ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணியாச்சு. இனி நாங்கள் வீட்டுக்கே கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. யோகுட்டி பர்த்டே அன்றைக்கி கிஃப்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2 டேஸில் கையில் அடிபட்டுருச்சுங்களா. அப்புறம் தான் 1 மந்த் வரைக்கும் அவரும் வெளியே பெருசாக போகல. 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எடுத்து ஓட்டுறாரு. ரொம்ப பிடிச்சி ஒன்று வாங்கி அதை 1 மந்த்தாக வந்து எடுக்கவும் முடியல, அதை ஓட்டி பார்க்கவும் முடியல. இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்குங்க. ஓகேங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.